गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दं व्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय. श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 31 ஜெயநாம சம்வத்சரம், தட்சிணாயனம், வருஷ ருத்து சிம்ம மாதம், ஆவணி மாதம், சுக்லபக்ஷம், ஷஷ்டி திதி, விசாக நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 62வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த தசகம், அடுத்த தசகம், 2 தசகங்கள் 62, 63, இது ரெண்டும் ஒரு பகவானுடைய ஒரு உயர்ந்த லீலையை காட்டுறது. கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பால லீலைகளில் ஒன்றாக கோவர்தன மலையை கொடையாக பிடிச்ச ஒரு கதை. அதை பாகவதத்தில் சுகாச்சாரியால் தசமஸ்கந்தத்தில் 24வது அத்தியாயத்தில் அழகாக வர்ணிச்சிருக்காள். அதை இங்கே பட்டத்திரி 20 ஸ்லோகங்களில் 2 தசகங்களாக, 62, 63ன்னு 2 தசகங்களாக அதே கதையை வர்ணிக்கிறாள். பகவானை கோவர்தனோத்தாரின்னு சொல்கிறது. பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் கோவர்தனம்னு ஒரு மலை இருக்குது.
இப்பவும் இருக்குது. இப்போ போனால் எல்லாரும் பரிக்கிரமம் பண்ணுறதுன்ட்டு நடந்து இந்த மலையை, சின்ன மலை, அதை சுற்றுவாள், பிரதட்சணம் பண்ணுவாள். அந்த கோவர்தன மலையை சுவாமி கொடையாக பிடிச்சாராம். அந்த கதையை பாகவதத்தில் 24வது அத்தியாயத்தில் தசமஸ்கந்தத்தில் சொன்னதை இங்கே 2 தசகமாக சொல்கிறாள். முதல் தசகம் 62வது தசகத்தில் இன்ட்ரொடக்ஷனாக இந்த கோவர்தன மலையை சுவாமி எதுக்காக தன்னுடைய சுண்டு விரல்னால் உயரக்க தூக்கி பிடிச்சார் என்பதற்கு இன்ட்ரொடக்ஷனாக என்ன காரணங்கிறதுக்காக இந்த முதல்ல 10 ஸ்லோகங்கள் 62வது தசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம் நம்ம. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே இந்திரயாக விகாத வர்ணனம் நாம 260தமம் தசகம். கதாச்சித் கோபாலான் விஹிதமக சம்பார விபவான் நிரீக்ஷ்ய த்வம் சௌரே மகவமதம் உத்வம்சிது மனாஹ விஜானன்னப்யேதான் வினயமிருது நந்தாதி பசுபான் பிருச்சக்கோ வாயம் ஜனக பவதாம் உத்யமைதி. நந்தகோகுலத்தில் இருக்கப்பட்டவாளெல்லாம், நந்தன் முதலான எல்லாரும், அங்கே இருக்கப்பட்ட கோபாலாளெல்லாம் வருஷா வருஷம் அந்த நந்தகோகுலத்துக்கு பக்கத்தில் இருக்கப்பட்ட ஒரு மலை, அதுக்கு பேர் கோவர்தனம்னு பேர். கோவர்தனம்னாலே பசுமாட்டெல்லாம் வர்த்திக்க செய்கிற மலைன்னு அர்த்தம். அந்த கோவர்தன மலை இருக்கே, அது நல்ல பச்சை பசேன்னு நிறையா புல்லெல்லாம் முளைச்சிருக்கும். பசுமாடுகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக அந்த மலை மேலே ஏற்றி விட்டுருவாள். அதுகள் தினசரி போய் மேய்ஞ்சு புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு வரும். அங்கே நிறையா பழங்கள், கனி வர்க்கங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த கோபாலாள்லாம் பறித்து ஆற்று கொண்டு வந்து அதைத்தான் வச்சுன்னு சாப்பிடுவாள். காய்கறிகள்லாம் அங்கே போட்டிருப்பாள். அவளுக்கு அந்த மலை நிறையா சமிருத்தியாக எல்லாத்தையும் கொடுக்கும். ஆகையினால இவாள் என்ன பண்ணுவாள், வருஷா வருஷம் ஒரு நாளைக்கு இந்திர யாகம்னுட்டு ஒரு யாகம் பண்ணி மழையை கொடுக்குற இந்திரனுக்கு தங்களுடைய கிருத்தஜத்தையை தெரிவிச்சுக்கணுங்கிறதுக்காக, இந்த இந்திரன் மழை கொடுப்பதால் அல்லவோ நிறையா மழை பெஞ்சதுனால இந்த மலையில் செழிப்பாக எல்லாம் வளர்றது. அதனால் இந்த இந்திரனுக்கு ஆகுதி கொடுத்து ஹவிசு கொடுக்கணும் என்று எல்லாரும் சேர்ந்து, அந்த இடையர் குலத்தில் இருக்கப்பட்ட அத்தனை பேரும் சேர்ந்து அங்கே மலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டென்ட்டை போட்டுண்டு இந்திரனுக்கு ஸ்வஹா ஸ்வஹான்னு நிறைய ஆகுதி கொடுத்து அவனுக்கு யாகம் பண்ணுவாள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு யாகம் பண்ணின்னு போகிறதே என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறாள். கதாச்சித் கோபாலான் விஹிதமக சம்பார விபவான் நிரீக்ஷ்ய த்வம் சௌரே மகவமதம் உத்வம்சிது மனாஹ விஜானன்னப்யேதான் வினயமிருது நந்தாதி பசுபான் அப்ருச்சக்கோ வாயம் ஜனக பவதாமுத்யமைதி. கதாச்சித் கோபாலான், அந்த இடையர்கள் எல்லாரும், கதாச்சித் ஒரு சமயம், விஹித மக சம்பார விபவான், மகம்னா யாகம்னு அர்த்தம். இந்திரனுக்கு யாகம் பண்ணணுங்கிறதுக்காக சம்பார விபவான், அதுக்குள்ளான சாமகிரிகளை எல்லாத்தையும் எடுத்து வண்டியில் ஏற்றிந்து அந்த மலைக்கு பக்கத்தில் போட்டிருக்கிற டென்ட்டுக்கு பக்கத்தில் எல்லாரும் குழுமினார்கள். அங்கே டின்னா நெய், ஆகுத்திக்கு ஆஜ்யம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காள். அப்படி பெருசாக அங்கே எல்லாரும் சம்பாரான்னு எல்லா விதமான சாமகிரியும் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறத பார்த்தாள் சுவாமி. அப்போது சுவாமி கேட்டாலாம், நிரீக்ஷ்ய துவம் சௌரே, ஏ சௌரே, ஏ சூர வம்சத்தில் பிறந்த ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா, நீ இதை பார்த்துவிட்டு, நிரீக்ஷிய இதை பார்த்துவிட்டு, மகவம் உத்வம்சிது மனாஹ, உன் மனசுக்குள்ளே நீ சிரிச்சுண்ட யோசிச்சுண்ட. இந்த மகவன்னா இந்திரன் அர்த்தம். இந்திரோ மருத்வான் மகவா பிடௌஜா பாகசாசனான்னு அமரகோஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்திரனுக்கு பல பேர், அதில் மகவன்னு ஒரு பேர். மகவானா இந்திரன் அர்த்தம். அந்த இந்திரனுடைய மதம் இருக்கே,
அவனுக்கு பெரிய கர்வம் அடைஞ்சிருந்தான். தன்னால் அல்லவோ எல்லாரும் நமக்கு யாகம் பண்ணி அவிச கொடுக்குறாள், நம்ம தண்ணி கொடுக்கறதுனால தானேன்னு அவன் பெரிசா இருமாப்போடு இருந்தான். அந்த இந்திரனுடைய இருமாப்பு கர்வம் அதை உத்வம்சித்து மனாக அதை அடக்கணும். அவனுடைய இந்திரனுடைய கர்வத்தை மமதையை அடக்கணுங்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட, ஏ கிருஷ்ணா நீ என்ன பண்ண, ஒன்றுமே தெரியாத மாதிரி நீ கேட்ட. விஜானன் அப்பியேதான் வினய மிருது நந்தாதி பசுபான் அபிருச்சா கோவாயம் ஜனக பவதாம் உத்யமைதி. ஹே ஜனகா, ஹே அப்பாவே, தன்னை பெற்ற அப்பாவான நந்தகோபுலன் இருக்கானே, நந்தகோபன், அவனை போய் கேட்டாள், ஏ அப்பா இதெல்லாம் எனத்துக்காக இத்தனை சாமகிரியெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேள் அப்படின்னு ரொம்ப மிருதுவான ஒரு வச்சனமாக, ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த நந்த கோகுலத்தில் இருந்து வந்திருந்த இடையார்கள் எல்லாரையும் பார்த்து சுவாமி கேட்டாள், அப்பா இத்தனை ஆர்ப்பாட்டத்தோடு இத்தனை வண்டியாக டின்னா நெய்யையும் வெண்ணையும் எல்லாத்தையும் ஏற்றின்னு வந்திருக்கேளே, இது என்ன காரணத்துக்காக வந்திருக்கேள், இந்த உற்சாகமாக என்னென்னமோ முயற்சியாக காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேளே, இது எதுக்காகன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டாலாம் சுவாமி. ஏ குருவாயூரப்பா நீ கேட்டையாமேங்கிறாள் பட்டதிரி முதல் ஸ்லோகத்தில். கதாச்சித் கோபாலான் விஹிதமக சம்பார விபவான் நிரீக்ஷ்ய த்வம் சௌரே மகவமதம் உத்வம்சித்து மனாஹ விஜானன்னப்யேதான் வினயமிருது நந்தாதி பசுபான் அபிருச்ச கோவாயம் ஜனக பவதாம் உத்யமைதி. அழகான முதல் ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் பட்டதிரி கேட்கிறாள், பபாஷே நந்தஸ்துவாம் சுதனனு விதேயோ மகவதோ மகோ வர்ஷே வர்ஷே சுகயதி சவர்ஷேண பிருத்திவீம் நிருணாம் வர்ஷாயத்தம் நிகிலம் உபஜீவ்யம் மஹிதலே விசேஷாதஸ்மாக்கம் திருணசலில ஜீவா ஹி பசவஹ. ஹே கிருஷ்ணா, நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஹே சுத்தனா என் பிள்ளையேன்னு அர்த்தம். ஏ குழந்தைன்னு கூப்பிட்டாள் நந்தகோபன் கிருஷ்ணனை பார்த்து. பபாஷே நந்தஸ்துவாம், உன்னை பார்த்து நந்தகோபன் இந்த ராஜா பேச ஆரம்பித்தான். என்ன சொன்னான்? ஏ சுத்த குழந்தையே, நனு விதேயோ மகவதோ, இந்த மகவான் இருக்கானே, அதாவது இந்திரன், அவனுக்கு இந்த மகம், இந்த யாகம் இருக்கே, அதை நாங்கள் நன்னா செய்யணும், கடமைப்பட்டிருக்கோம், நாங்கள் நன்னா செய்யத்தான் வேணும். நனு விதேயோ மகவதோ மகோ வருஷே வருஷே சுகயதி. ஒவ்வொரு வருஷமும் நிறையா வருஷா காலம் போது இந்த வருஷேன பிருத்திவியும் சுகயதி, இந்த பூமி பூராவையும் குளிரச் செய்து செழிப்பாக ஆக்கி மழையை கொண்டு கொட்டுறான் அந்த இந்திரன். அந்த இந்திரனுடைய ஒத்தாசையினாலே இந்த பிருத்திவி, இந்த இங்கே இருக்கப்பட்ட பூமி, இந்த தேசங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறதுக்காக மழையை கொண்டு வந்து வருஷா வருஷம் கொட்டுறான். நிருணாம் வருஷாயத்தம் நிகிலம் உபஜீவியம் மைதலே, நாங்கள்லாம் கிருஷி பண்ணி ஜீவனம் நடத்தின்னு இருக்கப்பட்டவாள், நம்மளாம் கோபாலாள். நம்ம மாடுகள்லாம் இங்கே பூமியில் விளையிற இந்த புல்லை சாப்பிட்டு தான் பாலை கொடுக்கறது. அதனால இந்த இந்திரன் மழை பெய்யறதுனால பூமி நல்லா செழிப்பாக எல்லாம் வளர்றது. அப்படி வளர்ச்சி அடைவதனால நம்மளாம் சந்தோஷமாக இருக்கோம். நம்மளுடைய பசுக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விசேஷாத் அஸ்மாக்கம் திருண சரில ஜீவா ஹி பசவ. அந்த வர தீர்த்தங்கள் மழையில் இந்த மலையில் கொட்டி ஆறாக பெருகி எங்கே பார்த்தாலும் தண்ணீர் ஓடின்னு இருக்கிற சமயத்தை நம்ம பசுக்களெல்லாம் அந்த தண்ணியை சாப்பிட்டுவிட்டு, அந்த புல்களெல்லாம் சாப்பிட்டுவிட்டு நமக்கு நிறையா பால் தருது. நம்மளாம் சௌக்கியமாக உபஜீவனம் பண்ணுறோம் இந்த பூமியில். அதுக்கு காரணம் அந்த இந்திரன் அல்லவா. கிருத்தஜத்தையை நம்ம தெரிவிக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் நாங்கள் வருஷா வருஷம் யாகம் பண்ணுறோம். நன்னா யாகம் பண்ண வேண்டும் இந்த இந்திரனுக்குன்னு சொன்னான்.
பபாஷே நந்தஸ்துவாம் சுதனனு விதேயோ மகவதோ மகோ வர்ஷே வர்ஷே சுகயதி ச வர்ஷேண பிருத்திவீம் நிருணாம் வர்ஷாயத்தம் நிகிலம் உபஜீவ்யம் மஹிதலே விசேஷாதஸ்மாக்கம் திருணசலிலஜீவாஹி பசவஹ. பேர்பட்ட அழகான 2வது ஸ்லோகம் இது. சுவாமி கேட்டோடனே பகவான் திருப்பி அந்த அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சாலாம். என்னங்கிறத 3வது ஸ்லோகத்தை சொல்கிறாள் பட்டதிரி. இதி ஸ்ருத்வா வாச்சம் பிதுரை பவானாக சரசம் திகே தன்னோ சத்யம் மகவஜனிதா விருஷ்டிரிதி யத் அதிருஷ்டம் ஜீவானாம் சிருஜதி கலு விருஷ்டிம் சமுச்சிதாம் மகாரண்யே விருக்ஷாः கிமிவ பலிமிந்திராய தததே. அப்பொழுது பகவான் அழகா திருப்பி பிரதிவச்சனம் பண்ணாராம். என்ன சொன்னாள்னாள், இதி ஸ்ருத்வா வாச்சம் பிதுஹு, அப்பா இவ்வாறாக இந்திரனுக்கு யாகம் பண்ணணும் நம்மளாம் கடமைப்பட்டிருக்கோம்னு சொன்னோன்னே சிரிச்சுண்டு அவர் பதில் சொன்னாலாம் கிருஷ்ணன். பிதுரை பவானாக சரசம், ஏ குருவாயூரப்பா, நீங்கள் சரசம் ஆக ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணேள். என்ன பண்ணேள்? திகே தன்னோ சத்தியம். திகு இது என்னது? சே திக்குன்னா சேச்சேன்னு அர்த்தம். திகே தன்னோ சத்தியம், இது சத்தியம் இல்லை, நீங்கள் சொல்கிறது சத்தியம் அல்ல. மகவ ஜனிதா விருஷ்டிரிதி யத், யாரோ இந்திரனா அந்த இந்திரனால மழை வரதான், இதெல்லாம் எங்கேருந்து கேட்டு யார் உங்கள்கிட்ட இந்த கதையெல்லாம் பிரிடாவெல்லாம் விட்டுருக்கா? இது சத்தியம் இல்லை. அதிருஷ்டம் ஜீவானாம் சிருஜதி கலு விருஷ்டிம் சமுச்சிதாம். பூர்வத்தில் நம்ம பண்ண கர்மங்களுடைய வினையினால அல்லவோ இதெல்லாம் வருது. ஒன்னொன்று ஒவ்வொரு காரியம் இயற்கையில் ஒன்னொன்று ஏற்பட்டு இந்த ஒன்னொன்னுடைய ஏற்பாடுகள்னால வேற சில இதான ஒரு காசு இருக்கும், அந்த காசுனால ஒரு ரிசல்ட் இருக்கும். ஐ மீன் அப்படி தான் நடக்கிறது. காஸ் அண்ட் இஃபெக்ட்னுட்டு. அப்படியே எங்கேயோ சூரியன் தப்பிச்சு அங்கேருந்து தண்ணி உயரக்க போய் மேகமாகி கீழே விழுந்து விழுறது, இதெல்லாம் நம்ம கண்ணால் தெரியறதில்ல. அதிருஷ்டம் ஜீவானாம் சிருஜதி கலு விருஷ்டிம் சமுச்சிதாம். அப்படி தான் இந்த மழை பெய்யுறது. இதுக்கு இந்திரனும் காரணம் இல்லை, சந்திரனும் காரணம் இல்லை. இதுக்கு நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்கப்படாது. இங்கே இந்த காட்டில் எவ்வளவோ மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள்லாம் என்ன இந்திரனுக்கு போய் யாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா என்ன? அது நன்னா தானே வளர்ந்துட்டுருக்கு. ஒரு மரமான வருஷம் நன்னா ஜோராக வளர்ந்துட்டுருக்கு, பச்சை பசேன்னு இருக்குது. அது என்ன யாகத்தை இந்திரனுக்கு தருது? மகா அரண்யே விருக்ஷாः கிமிவ பலிமிந்திராய தததே. எந்த யாகத்தை இந்த மரங்களெல்லாம் இந்திரனுக்கு பண்ணுறது? பாருங்கோ, அதுகள் எவ்வளவு செழிப்பாக உயரமாக வளர்ந்துருக்கு இந்த காடுகளில். அது ஒரு யாகமும் பண்ணாமல் வளர்றது. நீங்கள் போய் அசரா டின்னா இந்த நெய்யும் மண்ணையும் கொண்டு ஊத்துறையிலே எப்படின்னா ஊற்றப்படாது. இந்திரனால காரணம் இல்லை, நிறுத்துங்கோன்னு சொன்னார் சுவாமி. இதி ஸ்ருத்வா வாச்சம் பிதுரை பவான் ஆகசரசம் திகே தன்னோ சத்யம் மகவஜனிதா விருஷ்டிரிதி யத் அதிருஷ்டம் ஜீவானாம் சிருஜதி கலு விருஷ்டிம் சமுச்சிதாம் மகாரண்யே விருக்ஷாः கிமிவ பலிமிந்திராய தததே. அழகான ஸ்லோகம் இது. இதம் தாவத் சத்யம் யதிஹ பசவோ நः குலதனம் ததா ஜீவ்யாயாசௌ பலிரச்சல பர்த்ரே சமுச்சிதः சுரேभ्यो अपि उत्कृष्टाः ननु धरणि देवाः क्षितितले ततस्ते अपि आराध्या इति जगदिथ त्वं निजजनान्. கிருஷ்ணர் உபதேசம் பண்ண ஆரம்பித்தாள். தன்னுடைய அப்பா மற்றும் இடையர்களுக்கெல்லாம் சொன்னாள், இதம் தாவத் சத்தியம் யதிஹ பசவோ ந குலதனம்.
நீங்களெல்லாம் சொல்கிறேன் நம்மளுடைய குலதனம் இந்த பசுமாட்டு கூட்டங்கள், இதுகள் நன்னா இருந்தால் தானே நம்மளாம் க்ஷேமமாக இருக்க முடியும். அதுகளல்லவோ பசுவும் பால் கொடுத்து இந்த பால்லேருந்து தயிராகி வெண்ணெயாகி நெய்யாகி எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அதனால் இந்த பசுமாடு தான் நமக்கு குலதனம் என்று நீங்கள் சொல்லுவது சரியாகப்பட்டால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பசுமாட்டுக்கு அல்லவோ நீங்கள்லாம் யாகம் பண்ணணும். அதுகள்லாம் நமக்கு உசிருக்கு கொடுக்கறது எல்லாத்தையும். ததா ஜீவ்யாயாசௌ பலிர் அச்சல பர்த்ரே சமுச்சிதா. நீங்கள் சொல்லுவது இந்த மலையில் போய் நிறையா செழிப்பாக இருக்கிற பச்சையாக இருக்கிற இந்த மலையில் போய் இந்த பசுமாடுகள் சாப்பிட்டு புல்லை சாப்பிட்டு அதனாலல்லவோ நமக்கு எல்லாம் தரது. அப்போது இந்த மலைக்கு போய் நீங்கள் யாகம் பண்ணணும். இந்த மலை இருக்கே கோவர்தன மலை, அதுக்கு முன்னாடி வச்சு கோவர்தன மலையே சுவாகான்னு சொல்லிட்டு அதுக்கு கோவர்தன மலைக்கு போய் நீங்கள் யாகம் பண்ணணும். அனாவசியமாக இந்திரனா சந்திரனா அவனுக்கு போய் பண்ணப்படாது. அது மாத்திரமில்லை, நல்ல வேதங்கள்லாம் படித்த பிராமணோத்தமாள் இருக்காளே, அவளுக்கு தான் பூசுராள்னு சொல்லுது, தரணி தேவாக. அவள் சுரேபியோ அப்படி உத்கிருஷ்டாக. தேவதைகள்னு சொல்கிறேளே இந்திராதி தேவதைகள், அவளெல்லாம் விட அவள் இந்த பிராமணோத்தமாள் தான் வசத்தி. ஏன்னா வேதத்தை எப்போதும் அவள் அனுசந்தானம் பண்ணின்னு இருக்கப்பட்ட பூசுராள்னு பேர். அவள் பூமியில் இருக்கப்பட்ட சுராள் அவள். க்ஷிதிதலே தரணி தேவாக உத்கிருஷ்டாக ததஸ்தே அப்படி ஆராத்யா இது ஜெகதி தத்துவம் நிஜஜனானு. ஏ குருவாயூரப்பா, நீ இப்படி சொன்னியாமே, இந்த மலை கோவர்தன மலை இருக்கே அதுக்கல்லவோ நம்ம யாகம் பண்ணணும். இந்த பிராமணோத்தமாளை கூப்பிட்டு வச்சு அவளுக்கல்லவோ நம்ம நிறைய சாப்பாடு போட்டு அவளை ஆராதிக்கணும். அனாவசியமாக இந்த இந்திரன்னு யாரோ நம்ம பார்த்ததே இல்லை. அவன் ஏதோ கொடுக்குறான் மழைங்கிறதா நினச்சின்னு இப்படிலாம் பண்ணுறேலே தப்பு இன்னும் உபதேசம் பண்ணாலாம். இதம் தாவத் சத்தியம் யதிக பசவோ ந குலதனம் ததா ஜீவ்யாயாசௌ பலிரச்சல பர்த்ரே சமுச்சிதா சுரேபியோபி உத்கிருஷ்டாः நனு தரணி தேவாः க்ஷிதிதலே ததஸ்தேப்யாராத்யா இதி ஜெகதித துவம் நிஜஜனானே. ஏ குருவாயூரப்பா, ஆச்சரியமாக நீ இவ்வாறு உபதேசம் பண்ணியாமே, சின்ன குழந்தையானே கிருஷ்ணா, நீ சொன்னையாமேன்னு சொன்னாள் 4வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமன் நாராயணீயே இந்திரயாக விகாத வர்ணனம் நாம 2षष्टितमं दशकम्. கதாச்சித் கோபாலான் விஹிதமக சம்பார விபவான் நிரீக்ஷ்யத்வம் சௌரே மகவமதம் உத்வம்சிது மனாः விஜானன்னப்யேதான் வினயமிருது நந்தாதி பசுபான் அப்ருச்சக்கோவாயம் ஜனக பவதாம் உத்யமைதி பபாஷே நந்தஸ்த்வாம் சுதனனு விதேயோ மகவதோ மகோ வர்ஷே
मखो वर्षे वर्षे मखो वर्षे वर्षे सुखयति स वर्षेण पृथिवीं सुखयति स वर्षेण पृथिवीं सुखयति स वर्षेण पृथिवीं नृणां वर्षायत्तं नृणां वर्षायत्तं नृणां वर्षायत्तं निखिलमुपजीव्यं मयितले निखिलमुपजीव्यं मयितले निखिलमुपजीव्यं मयितले विशेषादस्माकं 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 तृणसलिलजीवा हि पशवः तृणसलिलजीवा हि पशवः तृणसलिलजीवा हि पशवः इति श्रुत्वा वाचम् इति श्रुत्वा वाचम् इति श्रुत्वा वाचम् पितुरै भवानाः सरसं पितुरै भवानाः सरसं पितुरै भवानाः सरसं धिगे तन्नो सत्यं धिगे तन्नो सत्यं धिगे तन्नो सत्यं मघवजनिता वृष्टिरिति यत् मघवजनिता वृष्टिरिति यत् मघवजनिता वृष्टिरिति यत् अदृष्टं जीवानाम् अदृष्टं जीवानाम् अदृष्टं जीवानां सृजति खलु वृष्टिं समुचितां सृजति खलु वृष्टिं समुचितां सृजति खलु वृष्टिं समुचितां महारण्ये वृक्षाः महारण्ये वृक्षाः महारण्ये वृक्षाः किमिव बलिमिन्द्राय ददते किमिव बलिमिन्द्राय ददते किमिव बलिमिन्द्राय ददते इदं तावत् सत्यम् इदं तावत् सत्यम् इदं तावत् सत्यम् यदिह पशवो नः कुलधनं यदिह पशवो नः कुलधनं यदिह पशवो नः कुलधनं तदा जीव्यायासौ तदा जीव्यायासौ तदा जीव्यायासौ बलिरचलभर्त्रे समुचितः बलिरचलभर्त्रे समुचितः बलिरचलभर्त्रे समुचितः सुरेभ्योऽपि उत्कृष्टाः सुरेभ्यो अपि उत्कृष्टाः सुरेभ्यो अप्युत्कृष्टाः ननु धरणिदेवाः क्षितितले ननु धरणिदेवा क्षितितले ननु धरणिदेवा क्षितितले ततस्तेऽप्याराध्या ततस्तेऽप्याराध्या ततस्तेऽप्याराध्याः इति जगदिथ त्वं निजजनान् इति जगदिथ त्वं निजजनान् इति जगदिथ त्वं निजजनान् ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்றாள், இவ்வாறாக கிருஷ்ண பகவான் சின்ன குழந்தை தன் பிதாவான நந்தகோபன் மற்றும் அங்கே கூழ்மையுள்ள இடையர்கள் எல்லாரையும் இவ்வாறாக வியாக்கியானம் பண்ணி உபதேசம் பண்ணான். பிறகு அவள்லாம் என்ன பண்ணா, இந்திரனுக்கு யாகம் பண்ணுறதை நிறுத்தினாள். அந்த மலைக்கு தான் ஆராதிக்கணும்னு சொல்லி அந்த மலைக்கு நமஸ்காரம் பண்ணாள். கொண்டு இருந்த அத்தனை சாமகிரியும் வச்சுட்டு அந்த மலைக்கு பூஜை பண்ணி மலையை ஆராதிக்க ஆரம்பித்தாள்ங்கிறாள் அடுத்த ஸ்லோகத்தில்.
பவத்வாச்சம் ஸ்ருத்வா பகுமதியுதாக தேபி பசுபாக த்விஜேந்திரான் அர்ச்சந்தோ பலிமததுருச்சைः க்ஷிதிபிருதே व्यधुः प्रादक्षिण्यं सुभृजम् अनमन्ने आदरयुताः सुभृजम् अनमन्ने आदरयुताः त्वमादः शैलात्मा बलिमखिलम् आभीरपुरतः பவத்வாச்சம் ஸ்ருத்வா நீ சொன்ன இனிமையான சொற்களை கேட்டுப்புட்டு பகுமதியுதாக தேபி பசுபாக ரொம்ப பகுமானத்தோடு கூட உன் வார்த்தைகளில் ரொம்ப பகுமானத்தை வச்சு ரொம்ப மரியாதையோடு கூட அவள் என்ன பண்ணாள் பகுமதியுதாக தேபி பசுபாக ரொம்ப பயபக்தியோடு கூட த்விஜேந்திரான் அர்ச்சந்தோ நல்ல பிராமணோத்தமாள் அவளெல்லாம் உட்காத்தி வச்சு அர்ச்சனை பண்ணாள் பலி மதத்து நிறையா அவளுக்கு சாப்பாடு போட்டாள் பிராமணோத்தமாளுக்கு கொண்டு வந்த சாமகிரி எல்லாம் அவளுக்காக உபயோகம் பண்ணாள் பெரிய சத்தி வச்சு பலி மதத்து உச்சைஹி க்ஷிதிபிருதே அந்த மலை இருக்கே கோவர்தன மலை அதுக்கும் ஆராதனை பண்ணாள் நமஸ்காரம் பண்ணி வியதுஹு பிராதக்ஷிண்யம் சுப்ருஷம் அனமன்னு ஆதரயுதாக அந்த கோவர்தன மலையை பிரதட்சணம் பண்ணாள் நிறையா தடவை நமஸ்காரம் பண்ணாள் ரொம்ப ஆதரவோடு கூட ரொம்ப பக்தியோடு கூட ஆதரயுதாக துவமாத ஷைலாத்மா பலிம் அகிலம் ஆபீர புரதா நீ என்ன பண்ணே கிருஷ்ணா நீ அந்த மலை ரூபத்தில் நீயே அவ கொடுத்து ஆராதிச்ச சாமகிரியெல்லாம் நீயே சாப்பிட்டேனுங்கிறாள் கிருஷ்ணரே எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டாள் மலை தான் சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு அவர் சாப்பிட்டாராம் அந்த மலைக்காக கொடுத்ததெல்லாம் இவர் அங்கே வச்சுருந்ததெல்லாம் இவர் சாப்பிட்டு விட்டார் பக்ஷங்கள் போக்கியங்கள் எல்லாத்தையும் அது சொன்னால் இந்த 5வது ஸ்லோகத்தில் பவத்வாச்சம் ஸ்ருத்வா பகுமதியுதாக தேபி பசுபாக த்விஜேந்திரான் அர்ச்சந்தோ பலிமததுஹு உச்சைஹி க்ஷிதிபிருதே பலிம் அததுஹு உச்சைஹி க்ஷிதிபிருதே व्यधु प्रादक्षिण्यं सुभृशमनमन्ने आदरयुताः सुभृशम् अनमन्ने आदरयुताः त्वमादः शैलात्मा बलिमखिलम् आभीरपुरतः. அழகான 5வது ஸ்லோகம் இது. 6வது ஸ்லோகத்தில் பட்டதி சொல்கிறாள், சுவாமி ஏ குருவாயூரப்பா, நீ அந்த கோபாலாள்கிட்டலாம் என்ன சொன்னேன்னா, இது பாருங்கோ நான் சொன்னது தப்பா பாருங்கோ, இந்த மலை இருக்கே நீங்கள் கொடுத்ததெல்லாம் அது சாப்பிட்டு கொடுத்து பார்த்தேளா, எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டு விட்டு அவாட்ட போய் சொன்னேன், நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையும் இந்த மலை சாப்பிட்டு கொடுத்து பார்த்தேளா, அதனால் நீங்கள் இந்திரன் பற்றி கவலைப்படாதீங்கோ, இந்திரன் கோபத்தினால நமக்கு ஏதானம் பண்ணால் இந்த மலை நம்மளை காப்பாற்றும், அதுக்கு சக்தி இந்த மலைக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவளை சாந்த்வனம் பண்ணினியே அப்பா. கோபாலாலெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாளுங்கிறதா 6வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். அவோச்சைவம் தான் கிமிஹ விததம் மே நிகதிதம் கிரீந்திரோ நன்வேஷ ஸ்வபலிம் உபபுங்க்தே ஸ்வவபுஷா அயம் கோத்ரத்விஷி ச குபிதே ரக்ஷிதுமலம் சமஸ்தானித்யுக்தாः ஜகருஷு அகிலா கோகுலஜுஷா. அவோச்சைவம் தான், இவ்வாறாக நீ சொன்னோடனே அவள்லாம் பார்த்து நீ சொன்ன, கிமி என்ன சொன்ன, கிமிஹ விததம் மே நிகதிதம், நான் சொன்னது உண்மைங்கிறத இப்போவானும் ஒத்துக்கிறீளா, ஏனென்றால் கிரீந்திரோ நன்வேஷ ஸ்வபலிம் உபபுங்க்தே ஸ்வவபுஷா, நீங்கள் கொடுத்த அந்த ஆகுதிகள் எல்லாம் இத்தனை சாமானியும் நீங்கள் அதுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணலே, இப்போ இங்கேயே இப்போ காணாமல் போயிடுத்து பார்த்தீங்களா, ஏன்னா இவரே சாப்பிட்டார் எல்லாத்தையும்,
அதனால் மலை தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுத்து பார்த்தேளா, அதனால தான் சொன்னேன் மலைக்கு போய் ஆராதனை பண்ணுங்கன்னுட்டு. இப்போவான நான் சொன்னதில் நம்பி வேளாள் சுவாமி. அயம் கோத்ரோ கோத்ரத்விஷி, அயம் கோத்ரஹா, இந்த மலை இருக்கே கோத்ரத்விஷி, கோத்ரத்விஷின்னு இந்திரனுக்கு பேர். ஏன்னா இந்திரன் ஒரு சமயம் எல்லா மலைக்கும் ரெக்க முளைச்சி மலைகள்லாம் பறந்து கொள்ளக்கூடிய காலம் ஒன்று இருந்தது. அப்போ இந்த மலைகள்லாம் பறந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்துட்டு எல்லாருக்கும் இம்சை கொடுத்துட்டு இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணான், எல்லா மலைகளினுடைய ரெக்கையும் வெட்டிப்படுறேன் பாருன்ட்டு மலைகளோட சண்டை போட ஆரம்பித்தானா. அதனால் அவனுக்கு கோத்ரத்விஷின்னு பேர். கோத்ரத்விஷின்னா மவுண்டின், மலைகளினுடைய எனிமின்னு அர்த்தம், விரோதின்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறாள் இங்கே கோத்ரத்விஷின்னா இந்திரன் அர்த்தம். அயம் கோத்ரோ கோத்ரத்விஷி ச குபிதே ரக்ஷித்துமலம், அந்த கோத்ரத்விஷியான அந்த மலைகளுக்கெல்லாம் இனிமையாக இருக்கப்பட்ட அந்த இந்திரன் இருக்கானே, அவன் எங்கேயான்னு நம்மளை கோச்சுண்டா இந்த மலை இருக்கே அதுக்கு சக்தி உண்டு, அது நம்மளை காப்பாற்றும், கவலைப்படாதீங்கோ. சமஸ்தானித்யுக்தா ஜகருஷு அகிலா கோகுலஜுஷா, இவ்வாறாக நீ சொல்லத்தை கேட்டுவிட்டு அவள்னா ரொம்ப சந்தோஷமடைஞ்சாள். கோபாலாளல்ங்கிறாள். அவோச்சைவம் தான் கிமிக விததம் மே நிகதிதம் கிரீந்திரோ நன்வேஷ ஸ்வபலிமுபபுங்கே ஸ்வவபுஷா அயம் கோத்ரோ கோத்ரத்விஷி ச குபிதே ரக்ஷித்துமலம் சமஸ்தானித்யுக்தாः ஜகருஷுரகிலா கோகுலஜுஷா. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இவ்வாறாக அவ மலைக்கு ஆராதனை பண்ணிவிட்டு பிராமணோத்தமாள்லாம் ஆராதனை பண்ணிவிட்டு சந்தோஷமாக அவள்லாம் திரும்பி நந்தவிரஜத்துக்கு வந்தாளாம். ரொம்ப சந்தோஷமாக வந்தாள், இந்திரனுக்கு ஒன்றும் யாகம் பண்ணாமல். இதை கேட்டோன்னே அவனுக்கு இந்திரனுக்கு பொறுக்கலையாம். அவனுடைய ரஜோகுணம் பூரிச்சு வெளியில் வந்துதான். ஏன்னா அவன் ரஜஸ்னால கர்வத்தினால அவன் என்ன நினச்சான், நமக்கு யாகம் வராமல் யாகத்தை தடுத்தது இந்த கிருஷ்ணன் அல்லவா என்று நான் நினச்சான். அவன் இந்திரனாக பட்டம் வச்சு இந்திரனாக பதவி வகிக்கிறதுக்கு காரணமே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனான ஹே கிருஷ்ணா நீ அல்லவோ. அது அவன் தெரிஞ்சிருந்து கூட தன்னுடைய ரஜோகுணத்தினால உன் மேலே கோபம் கொண்டான். அவன் நமக்கு யாகம் இல்லாமல் பண்ணது இந்த கிருஷ்ணன் அல்லவான்னு உன் மேலே கோபிச்சின்னான். ரஜோகுணத்தினால மதம் ஏற்பட்டு கர்வம் ஏற்பட்டுங்கிறதாக சொல்கிறாள் 7வது ஸ்லோகத்தில். பரிப்ரீதாயாதாக खलु भवदुपेता व्रजजुषो व्रजं यावत् तावत् निजमखविभङ्गं निशमयन् भवन्तं जानन्नपि अधिकरजसा आक्रान्तहृदयः न सेहे देवेन्द्रः त्वदुपरचितात्मोन्नतिरपि न सेहे देवेन्द्रः त्वदुपरचितात्मोन्नतिरपि परिप्रीता याताः. அவ ரொம்ப பரிப்ரீதா, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட யாத்தாக திரும்பி அவள்லாம் திரும்பி போய் சேர்ந்தாள். எங்க கழுபவதுபேதா விரஜுஷோ, நந்தவிரஜத்துக்கு திரும்பி வந்து சேர்ந்தாள் எல்லாரும் பரம சந்தோஷத்தோடு கூட. விரஜம் யாவத்து தாவன் நிஜமக விபங்கம் நிஜமயன்னு, நீ இந்த இந்திர யாகத்தை நிறுத்திவிட்டேங்கிற நியூஸு கேட்டுவிட்டு யார் காதில் விழுந்தது? இந்திரனுடைய காதில் விழுந்தது. பவந்தம் ஜானன் அப்பி அதிக ரஜசா ஆக்ராந்த ஹிருதயா, நீந்தான் அந்த யாகத்தை நிறுத்தினதுங்கிறது தெரிஞ்சுதான். நீ அப்பேற்பட்டவன், உன்னால் அல்லவோ அவன் இந்திர பதவியை வச்சுருக்கான். நசேகே தேவேந்திரஹா त्वदुपरचितात्मोन्नतिरपि, ஆத்ம உன்னதிரப்பி, தான் உன்னதியா இந்திரனாக இருப்பதற்கு காரணமே நீதான்னு தெரிஞ்சிருந்து கூட ரஜஸ் ஜாஸ்தியாகி கர்வம் ஜாஸ்தியாகி ஆக்ராந்த ஹிருதயா, ஒரே பொறாமையாகவும் அசையினாலையும்
கோபத்தினாலேயும் உந்தப்பட்டு அவன் பொறுக்க முடியலையாம். அவன் நீ பண்ணின இந்த காரியத்தை கேட்டுவிட்டு இருந்தாள். 7வது ஸ்லோகத்தில் பரிப்ரீதாயாதாக கலு பவதுபேதா விரஜஜுஷோ விரஜம் யாவத்தாவத் நிஜமக விபங்கம் நிஷமயன் பவந்தம் ஜானன்னபி அதிகரஜசா ஆக்ராந்த ஹிருதயோ நசேஹே தேவேந்திரஸ்த்வத் உபரச்சிதாத்மோன்னதிரபி. 7வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. பவத்வாச்சம் ஸ்ருத்வா பவத்வாச்சம் ஸ்ருத்வா பவத்வாச்சம் ஸ்ருத்வா பகுமதியுதாः தேபி பசுபாः பகுமதியுதாஸ்தேபி பசுபாः பகுமதியுதாः தேபி பசுபாः द्विजेन्द्रानर्चन्तो 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 बलिमददुः उच्चैः क्षितिभृते बलिमददुः उच्चैः क्षितिभृते बलिमददुः उच्चैः क्षितिभृते व्यधु प्रादक्षिण्यं व्यधु प्रादक्षिण्यं व्यधु प्रादक्षिण्यं सुभृशमनमन्ने आदरयुताः सुभृशमनमन्ने आदरयुताः सुभृशमनमन्ने आदरयुताः त्वमादशैलात्मा 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 बलिमखिलमाभीरपुरतः बलिमखिलमाभीरपुरतः बलिमखिलम् आभीरपुरतः अवोचश्चैवं तान् अवोचश्चैवं तान् अवोचश्चैवं तान् किमिह वितथं मे निगदितं किमिह वितथं मे निगदितं किमिह वितथं मे निगदितं गिरीन्द्रो नन्वेष गिरीन्द्रो नन्वेष गिरीन्द्रो नन्वेष स्वबलिम् उपभुङ्क्ते स्ववपुषा स्वबलिम् उपभुङ्क्ते स्ववपुषा स्वबलिमुपभुङ्क्ते स्ववपुषा अयं गोत्रो गोत्रद्विषी अयं गोत्रो गोत्रद्विषी अयं गोत्रो गोत्रद्विषी च कुपिते रक्षितुमलं च कुपिते रक्षितुमलं च कुपिते रक्षितुमलं समस्तानित्युक्ताः 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 जगृषुरखिला गोकुलजुषः जगृषुः अखिला गोकुलजुषः जगृषुरखिला गोकुलजुषः परिप्रीतायाताः 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 खलु भवदुपेता व्रजजुषो खलु भवदुपेता व्रजजुषो खलु भवदुपेता व्रजजुषो व्रजं यावत्तावत् व्रजं यावत्तावत् व्रजं यावत्तावत् निजमखविभङ्गं निशमयन् निजमखविभङ्गं निशमयन् निजमखविभङ्गं निशमयन् भवन्तं जानन्नपि भवन्तं
जानन्नपि भवन्तं जानन्नपि अधिकरजसा आक्रान्तहृदयो अधिकरजसा आक्रान्तहृदयो अधिकरजसाक्रान्तहृदयो न सेहे देवेन्द्रः न सेहे देवेन्द्रः न सेहे देवेन्द्रः त्वदुपरचित आत्मोन्नतिरपि त्वदुपरचित आत्मोन्नतिरपि त्वदुपरचित आत्मोन्नतिरपि ஸ்ரீ ஹரே நமஹ. அப்போ இந்திரன் நினைச்சிருந்தானாம், 8வது ஸ்லோகத்தை சொல்றாள், இந்திரன் நினைச்சிருந்தானாம் சாக்ஷாத் பகவானான விஷ்ணுவாவே ஆனாலும் மனுஷிய ரூபம் போட்டுண்டு மனுஷியனா இருந்துண்டு தேவதைகளான எங்களெல்லாம், அதுவும் தேவதைகள்லேயே ராஜாவாக இருக்கப்பட்ட இந்திரனான என்ன மாதிரி இருக்கப்பட்டவாளை மரியாதை இல்லாமல் மரியாதை கொடுக்காமல் அவமரியாதை பண்ணாக்க பொறுக்கலாமா? அது தப்பல்லவா? தேவதை கூட்டத்துக்கே அது பெரிய அவமானம் அல்லவா? மரியாதையெல்லாம் போயிடுச்சு இல்லைவா? அதனால் இந்த இடையர் பயலான இந்த கிருஷ்ணனை நான் சும்மா விட போகிறதில்ல, ஒரு கை பார்த்துடுறேன் பாருன்னு மனசுக்குள்ளே அவன் கர்வமாக இருந்தானாம், சொல்லிண்டானாம் இந்திரன். ஏன்னா அவனுடைய பொய் கர்வமாக அவன் யாருங்கிறத தெரிஞ்சிக்காம சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் எந்த இந்திரன் இந்திர பதவியை அடையிறதுக்கு காரணமே அவரோ, அவர்கிட்ட போய் துவேஷிச்சுண்டு சுவாமியே சாதாரண இடையர் பையன்னு நினச்சுட்டான். அது சொல்கிறாள் 8வது ஸ்லோகத்தில், மனுஷ்யத்வம் யாத்தோ மதுபிதபி தேவேஷு அவிநயம் விதத்தே சேன்னஷ்டः த்ரிதச சதசாம் கோபி மகிமா ததச்ச த்வம்சிஷ்யே பசுபஹதகஸ்ய ஸ்ரியமிதி பிரவருத்தஸ்த்வாம் ஜேதும் சகில மகவா துர்மதநிதி. 8வது ஸ்லோகத்தில் பட்டதி சொல்கிறாள், இந்த ரஜோகுணத்தினால இந்திரன் இருமாப்பு அடைஞ்சு தங்கிட்ட நிறையா பவர் இருக்குன்னு நினச்சிட்டு இந்த சுவாமியான கிருஷ்ணனையும் அவனோடு கூட இருக்கப்பட்ட கோபாலாலையும் அவளுக்கு இருக்கப்பட்ட சொத்து பசுமாட்டு கூட்டங்களை எல்லாத்தையும் நசித்து விநாசம் பண்ணிவிடுறதா தீர்மானம் பண்ணி கர்வமாக சொல்லிண்டான்னு 8வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். மனுஷ்யத்வம் யாத்தோ, மனிதனாக பிறந்து விட்டான். யாரு? மதுபிதபி, சாக்ஷாத் பகவானாக இருந்தால் கூட அவன் மனுஷனாக தானே இப்போ பிறந்திருக்கான். தேவேஷு அவிநயம், தேவதைகளான தேவேந்திரனான எனக்கு அவிநயம் மரியாதை குறைவை பண்ணிவிட்டானே. விதத்தே சேன், அவிநயம் விதத்தே சேத், எனக்கு போய் இப்படி மரியாதை அவமரியாதை பண்ணினா நான் சும்மா இருக்கலாமா? அது என்னத்தை கொடுக்கும்? விதத்தே சேத் நஷ்ட த்ரிதச சதசாம் கோபி மகிமா. த்ரிதச சதசாம், த்ரிதசால்னா தேவதைகள்னு அர்த்தம். த்ரிதச சதசுன்னா தேவர்களுடைய கூட்டம், சமூகம். அது அத்தனைக்குமே மரியாதை போயிடுத்தே இவன் இப்படி பண்ணதுனால. எல்லாரையும் கிளப்பி விட்டு இந்திரனுக்கு யாகம் வேண்டான்னு சொன்னதுனால என்ன மாத்திரமா அந்த மனுஷன் அவதாரம் அவமதிச்சிருக்கான். இந்த தேவதைகளுடைய சமூகம் இருக்கே அது அத்தனையுமே மரியாதை இல்லாமல் அவமதிச்சதாக ஆகிவிட்டதே இன்னும் வருத்தப்பட்டானாம் இந்திரன், கோப்பப்பட்டானாம். ததச்சத்வம்சிஷ்யே பசுபஹதகஸ்ய ஸ்ரியமிதி. பசுபஹதகா ஹதகா, அயோக்கிய இடையல் பய இருக்கானே கிருஷ்ணன், அவனை சும்மா விடுவேனானா? அவனை துவம்சம் பண்ணிவிட போகிறேன். அவனை மாத்திரமில்லை, அவன் சொத்தெல்லாம் நசிச்ச பண்ணிவிட போகிறேன்னு தீர்மானம் பண்ணிட்டானா. பிரவருத்தஸ்துவாம் ஜேதும் சகில மகவா துர்மதநிதி. துர்மதநிதி, அவனுடைய மனசு முழுக்க கர்வத்தினால உந்தப்பட்டு இப்படி அசட்டுத்தனமாக அவன் உன்னோட கூட உன்னை ஜெயிக்கணும்னு எண்ணம் கொண்டு அதில் போய் மனசை பிரவர்த்திக்க செய்தானாமே. குருவாயூரப்பாங்கிறாள் 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பரியசிக்கிறாள். மனுஷ்யத்வம் யாத்தோ மதுபிதபி தேவேஷு அவிநயம்
விதத்தே சேன் நஷ்ட திரிதச சதசாம் கோபி மகிமா ததச்ச்வம்சிஷ்யே பசுபஹதகஸ்ய ஸ்ரியமிதி பிரவருத்தஸ்த்வாம் ஜேதும் சகில மகவா துர்மதநிதி. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்றாள், அப்போ இந்த இந்திரன் அந்த கோபாலாளுடைய வாசஸ்தலமான நந்தவிரஜம் இருக்கே அதையே துவம்சம் பண்ணுங்கிற எண்ணத்தோடு கூட அவனுடைய மத யானையான ஐராவதத்து மேலே ஏறிண்டு கையில் அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துண்டு அவனுக்கு சுத்தீவலம் இருக்கப்பட்ட இந்த மேக கூட்டங்களெல்லாம் வரவழித்து எல்லாரும் வாங்கோ என்னோட கூட இருந்துச்சு போய் இந்த கிருஷ்ணனோட கூடயும் இந்த நந்தவரஜத்தை அழிச்சுடுவோங்கிறதா சொல்லிண்டு கிளம்பினான். அதை பார்த்துவிட்டு அக்னி வாயு முதலான இதர தேவதைகள்லாம் பரியாசம் பண்ணாலாம். என்னது இந்த திரிலோகத்துக்கும் அதிபதியான அந்த சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்காள், அவனை போய் இந்த துவம்சம் பண்ணுறேன்னு போகிறானே, பகவானுடைய மாயை யாரைத்தான் மயக்காதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேலிப்பட்டு கையை கொட்டினாலாம் வாயு அக்னி எல்லாரும். அது சொல்கிறாள் 9வது ஸ்லோகத்தில், த்வதாவாசம் ஹந்தும் பிரளய ஜலதான் அம்பர புவி பிரஹிண்வன் பிப்ராணஹ குலிஷமயம் அப்ரேபகமனஹ. த்வதாவாசம் ஹந்தும் பிரளய ஜலதான் அம்பர புவி பிரஹிண்வன் பிப்ராணஹ குலிஷமயம் அப்ரேபகமனஹ. பிரதஸ்தேன்யைரந்தர் தகன மருதாத்யைः விஹசிதோ பவன்மாயா நைவ திரிபுவனபதே மோகயதிகம். த்வதாவாசம் ஹந்தும், த்வதாவாசம், ஹே பகவானே கிருஷ்ணா குருவாயூரப்பா, நீ வசிச்சுட்டு இருந்த நந்த விரஜத்தை ஹந்தும் அதை அழிச்சு பண்ணுங்கிற எண்ணத்தோடு கூட பிரளய ஜலதான் அம்பர புவி, பிரளயத்தை உண்டாகக்கூடிய சக்தியுடைய அம்பர புவி அந்த ஆகாசத்தில் மேக கூட்டங்களெல்லாம் அழிச்சுன்னு வந்தானாம். பிரளய ஜலதான்னு அம்பர புவி, பிரளயத்தை கொடுக்கக்கூடிய அந்த மேக மண்டலங்களெல்லாம் தன்னோட கூட சேர்த்துந்து அழிச்சுன்னு வந்தான் அந்த இந்திரன். பிரஹிண்வன் பிப்ராணஹா, கையில் என்ன வச்சுட்டு இருந்தான்? பிரஹிண்வன் பிப்ராணஹா குலிஷமயம் அப்ரேபகமனஹா. அப்ரேபகமனஹா ஐராவதத்து மேலே ஏறிண்டு வந்தான். கையில் குலிஷம் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருந்தான். குலிஷமயம் அப்ரேபகமனஹா, வஜ்ராயுதத்தை கையில் வச்சுண்டு ஐராவத யானை மேலே ஏறிண்டு மேக கூட்டங்கள் பிரளயத்தை தரக்கூடிய மேக கூட்டங்கள் வரவழைச்சு கையில் வச்சுட்டு அது சூழ அவன் உன்னுடைய இருப்பிட ஸ்தலமான நந்தவிரஜத்தை ஹந்தும் அழிச்சு பண்ணுங்கிற எண்ணத்தோடு வந்தான். பிரதஸ்தே அந்யைஹி அந்தர்தகன மருதாத்யைஹி விகசிதோ, தகன மருதாத்யைஹி விகசிதோ. அக்னி வாயு இவாள்லாம் பரியாசம் பண்ணாலாம். இவன் கிளம்பி போகிறத பார்த்துட்டு என்ன சொன்னாள் அவள்லாம்? பகவான் கிருஷ்ணனுடைய மாயை என்னன்னு சொல்கிறது? இப்படி ஒரு மாயை உண்டாக்கி இவனையே மயங்கி செஞ்சு இந்த அசட்டு இந்திரனை அவரோட கூட சண்டைக்கு அனுப்புகிறானே. பவன் மாயானே இவ திரிபுவனபதே மோகயதிகம். திரிபுவனபதே, 3 லோகத்துக்கும் அதிபதியான ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா, உன்னுடைய மாயை என்னன்னு சொல்கிறது? அந்த இந்திரனை மோகிக்க செய்து உன்னோட கூட சண்டை போடுறதுக்காக வரவழைச்சியே நீ சொன்னாள். த்வதாவாசம் ஹந்தும் பிரளய ஜலதான் அம்பர புவி பிரஹிண்வன் பிப்ராணா குலிஷம் அயமப்ரேப கமனஹ. பிரதஸ்தே அந்யைஹி அந்தர் தகன மருதாத்யைஹி விகசிதோ பவன் மாயா நைவ திரிபுவனபதே மோகயதிகம். யாரைத்தான் நீ மயக்க மாட்டே? என்ன அர்த்தம்? எல்லாரையும் உன்னால் மயக்க செய்ய முடியுங்கிறாள். மாயை நீ வச்சுருக்கே. சுரேந்திர கிருத்தேத் த்விஜ கருணையா சைலகிருபையா
अपि अनातङ्कोऽस्माकं नियत इति विश्वास्य पशुपान् अहो किन्नायातो गिरिभिरिति सञ्चिन्त्य निवसन् मरुद्गेहाधीश प्रणुदमुरवैरिन् मम गदान्. ஹே குருவாயூரப்பா, நீ அங்கே குழுமி இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்த. என்ன சொன்ன? துளி கூட பயப்படாதீங்கோ, நம்ம நிறையா பிராமணோத்தமாவை ஆராதிச்சிருக்கோம், அவளுடைய அனுகிரகத்தாலையும் இந்த மலைக்கு நாங்கள் பூஜை போட்டிருக்கோம், இந்த மலையினுடைய அனுகிரகத்தினாலையும் நமக்கு ஒன்றும் ஆகாது, இந்திரன் ஒன்றும் நம்மளை அழிச்சுட மாட்டான், கவலையை விடுங்கோன்னு என்று அவளுக்கு சொல்லிவிட்டு, நீ என்ன இந்திரன் இன்னும் வரல, நம்மளுடைய மாயினால் அவனை கர்வம் அடைய செஞ்சு சண்டைக்கு வர்றதுக்காக ஏவி விட்டோமே, அவன் இன்னும் வரலையேன்னு அவனுக்காக நீ காத்துட்டு இருந்தியே குருவாயூரப்பா. அப்பேற்பட்ட நீ என்னுடைய உடம்புல இருக்கப்பட்ட வியாதிகளெல்லாம் தீர்த்து வைக்கணுங்கிறதா சொல்லப்பட்ட 10வது ஸ்லோகம். சுரேந்திர க்ருத்தச்சேத் த்விஜகருணயா சைலகிருபயா अपि अनातङ्कोऽस्माकं नियत इति विश्वास्य पशुपान् अहो किन्नायातो गिरिभिरिति सञ्चिन्त्य निवसन् मरुद्गेहाधीश प्रणुदमुरवैरिन् मम गदान्. हे குருவாயூரப்பா, ஹே முரவைரின்னு, முராரின்னு உனக்கு பேரு. ஏன்னா முரன் ஒரு ராட்சசன், அவனை சுவாமி கொன்னாள், அதனால அவருக்கு முராரின்னு பேர். அரின்னா எனிமி, முரவைரின்னாலும் வைரின்னாலும் எனிமி. ஹே முரவைரின்னு, ஹே முராரியே, ஹே பகவான் முராரியே கிருஷ்ணா, மருத்கேகாதீஷ குருவாயூரில் பிரகாஷிருக்கின்ற கிருஷ்ணா பரமாத்மாவே, மம கதானு பிரணுத, என்னோட மேலே இருக்கப்பட்ட தாபங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் நீக்கு. நீ எப்பேற்பட்டவன், என்ன பண்ண? சுரேந்திர க்ருத்தச்சேத்து, அந்த இந்திரன் நீங்கள் சொல்லி பூஜை இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தேளே, அவனுக்கு கோபம் வந்து ஏதானும் பண்ணுவணும்னு நினச்சி பயப்படாதீங்கோ, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீ அவளுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்தியே அந்த கோபாலாளுக்கெல்லாம். த்விஜகருணையா சைலகிருபையா, ஏன் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது? ஏன்னா நம்ம பிராமணோத்தமாளுக்கெல்லாம் நிறையா சாப்பாடு போட்டிருக்கோம், அவளுடைய அனுகிரகம் இருக்குது. த்விஜகருணையா சைலகிருபையா, இந்த மலைக்கு பூஜை போட்டிருக்கோம், இந்த மலையினுடைய அனுகிரகத்தினால அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அநாதங்கோ அஸ்மாக்கம், அதனால அநாதங்கா, நீங்கள் துளி கூட பயமில்லாமல் தைரியமாக இருங்கோள். அஸ்மாக்கம் நியத இதி விஸ்வாசிய பசுபானு விஸ்வாசிய, அந்த பசுமாடை மேய்க்கிற இடையர் கும்பல் இருக்கே, அந்த இடையர்கள் அவளுக்கெல்லாம் உற்சாகம் பண்ணிவிட்டேன், அவளுக்கெல்லாம் தைரியத்தை கொடுத்த அவனுடைய வார்த்தைகள்னால. அஹோ கின்னாயாத்தோ கிரிபிதிதி, கிரிபித்துன்னு இந்திரனுக்கு பேர், ஏன்னா அவன் மலையெல்லாம் வெட்டுறவன். அந்த இந்திரன் ஏன் இன்னும் வரலன்னு காத்துட்டு இருந்தேன் நீ. அஹோ கின்னாயாத்தோ கிரிபிதிதி சஞ்சிந்திய நிவசன்னு, இன்னும் ஏன் வரல, நாழியை ஏண்டே இருக்கே, அவனுக்கு இத்தனை நாழி கர்வம் ஏற்பட்டு அவன் இன்னும் கிளம்பியிருக்கணுமே, இன்னும் அவனை எதிர்பார்த்து நீ நின்றுட்டு இருந்தியே. அப்பேற்பட்ட மருத்புராதீஷா குருவாயூரப்பா, முரவைரி, நீ மேலே இருக்கப்பட்ட வியாதிகளெல்லாம் போக்கணும்னு சொல்கிறாள் பட்டதிரி 10வது ஸ்லோகத்தில். சுரேந்திர க்ருத்தச்சேத் த்விஜகருணையா சைலகிருபயா அப்யநாதங்கோ அஸ்மாக்கம் நியத இதி விஸ்வாஸ்ய பசுபான் அஹோ கின்னாயாத்தோ கிரிபிதிதி சஞ்சிந்திய நிவசன் மருத்கேயாதீஷ प्रणुदमुरवैरिन् मम गदान्. श्रीहरे नमः. इति श्रीमन्नारायणीये இந்திரியாகவிகாத நாம 2ஷஷ்டிதமம் தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. மனுஷ்யத்வம் யாதோ மனுஷ்யத்வம் யாதோ மனுஷ்யத்வம் யாதோ மதுபிதபி தேவேஷு அவிநயம் மதுபிதபி தேவேஷு அவிநயம் மதுபிதபி தேவேஷ்வவிநயம் விதத்தே சேன்னஷ்டः விதத்தே சேன்னஷ்டः
विधत्ते चेन्नष्टः त्रिदश सदसां कोऽपि महिमा त्रिदश सदसां कोऽपि महिमा त्रिदश सदसां कोऽपि महिमा ततश्च ध्वंसिष्ये ततश्च ध्वंसिष्ये ततश्च ध्वंसिष्ये पशुपहतकस्य श्रियमिति पशुपहतकस्य श्रियमिति पशुपहतकस्य श्रियमिति प्रवृत्तस्त्वां जेतुं प्रवृत्तस्त्वां जेतुं प्रवृत्तस्त्वां जेतुं सकिलमघवा दुर्मदनिधिः सकिलमघवा दुर्मदनिधिः सकिलमघवा दुर्मदनिधिः त्वदावासं हन्तुं त्वदावासं हन्तुं त्वदावासं हन्तुं प्रलयजलदान् अम्बरभुवि प्रलयजलदान् अम्बरभुवि प्रलयजलदान् अम्बरभुवि प्रहिण्वन् बिभ्राणः प्रहिण्वन् बिभ्राणः प्रहिण्वन् बिभ्राणः कुलिशम् अयम् अभ्रेभगमनः कुलिशमयम् अभ्रेभगमनः कुलिशमयम् अभ्रेभगमनः प्रतस्थेऽन्यैरन्तर् 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 दहनमरुदाद्यैः विहसितो दहनमरुदाद्यैर्विहसितो दहनमरुदाद्यैर्विहसितो भवन्मायानैव 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 त्रिभुवनपते मोहयतिकं त्रिभुवनपते मोहयतिकं त्रिभुवनपते मोहयतिकं सुरेन्द्रक्रुद्धश्चेत् 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 द्विजकरुणया शैलकृपया द्विजकरुणया शैलकृपया द्विजकरुणया शैलकृपया अप्यनातङ्कोऽस्माकम् अपि अनातङ्कोऽस्माकम् अपि अनातङ्कोऽस्माकम् नियत इति विश्वास्य पशुपान् नियत इति विश्वास्य पशुपान् नियत इति विश्वास्य पशुपान् अहो किन्नायातो अहो किन्नायातो अहो किन्नायातो गिरिभिदिति संचिन्त्य निवसन् गिरिभिदिति संचिन्त्य निवसन् गिरिभिदिति संचिन्त्य निवसन् मरुद्गेहाधीश 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 प्रणुदमुरवैरिन् मम गदान् प्रणुदमुरवैरिन् मम गदान् प्रणुदमुरवैरिन् मम गदान् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये इन्द्रयागविघातवर्णनं नाम द्विषष्टितमं दशकं समाप्तं ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே இந்திரயாக விகாத வர்ணனம் நாம द्विषष्टितमं दशकम्. कदाचित् गोपालान् विहितमख संभार विभवान् निरीक्ष्य त्वं शौरे मघवमदम् उद्ध्वंसितु मनाः विजानन्नप्येतान् विनय मृदु नन्दादि पशुपान् अपृच्छ को वायं जनक
भवताम् उद्यम इति बभाषे नन्दस्त्वाम् सुत ननु विधेयो मघवतो मखो वर्षे वर्षे सुखयति स वर्षेण पृथिवीम् नृणाम् वर्षायत्तम् निखिलमुपजीव्यम् महितले विशेषादस्माकम् तृणसलिलजीवा हि पशवः इति श्रुत्वा वाचम् पितुरै भवानाह सरसम् दिगे तन्नो सत्यम् मघवजनिता वृष्टिरिति यत् अदृष्टम् जीवानाम् सृजति खलु वृष्टिम् समुचिताम् महारण्ये वृक्षाः किमिव बलिमिन्द्राय ददते इदं तावत् सत्यम् यदिह पशवो नः कुलधनम् तदा जीव्यायासौ बलिरचलभर्त्रे समुचितः सुरेभ्योऽपि उत्कृष्टाः ननु धरणि देवाः क्षितितले ततस्तेऽप्याराध्याः इति जगदिथ त्वं निजजनान् भवद्वाचं श्रुत्वा बहुमतियुताः तेऽपि पशुपाः द्विजेन्द्रानर्चन्तो बलिमददुः उच्चैः क्षितिभृते व्यधुप्रादक्षिण्यम् सुभृशम् अनमन्ने आदरयुताः त्वमादः शैलात्मा बलिम् अखिलम् आभीरपुरतः अवोचश्चैवम् तान् किमिह वितथम् मे निगदितम् गिरीन्द्रो नन्वेष स्वबलिम् उपभुङ्क्ते स्ववपुषा अयम् गोत्रो गोत्रद्विषि च कुपिते रक्षितुमलम् समस्तान् इत्युक्ताः जगृषुः अखिला गोकुलजुषः परिप्रीता याताः खलु भवदुपेता व्रजजुषो व्रजम् यावत्तावत् निजमखविभङ्गम् निशमयन् भवन्तम् जानन्नपि अधिकरजसा आक्रान्तहृदयो न सेहे देवेन्द्रः त्वदुपरचितात्मोन्नतिरपि न सेहे देवेन्द्रः त्वदुपरचित आत्मोन्नतिरपि मनुष्यत्वं यातो मधुभिदपि देवेषु अविनयम् विधत्ते चेन्नष्टः त्रिदश सदसाम् कोऽपि महिमा ततश्च ध्वंसिष्ये पशुपहतकस्य श्रियमिति प्रवृत्तस्त्वाम् जेतुम् स किल मघवा दुर्मदनिधिः त्वदावासम् हन्तुम् प्रलयजलदानम्बरभुवि प्रहिण्वन् बिभ्राणः कुलिशमयम् अभ्रे भगमनः प्रतस्थे अन्यैः अन्तर्दहनमरुदाद्यैः विहसितो प्रतस्थेऽन्यैः अन्तर्दहनमरुदाद्यैः विहसितो भवन्मायानैव त्रिभुवनपते मोहयतिकम् सुरेन्द्रक्रुद्धश्चेत् द्विजकरुणया शैलकृपया अप्यनातङ्कोऽस्माकम् नियत इति विश्वास्य पशुपान् अहो किन्नायातो गिरिभिरिति सञ्चिन्त्य निवसन् मरुद्गेहाधीश प्रणुद मुरवैरिन् मम गदान् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये इन्द्रयागविघातवर्णनं नाम द्विषष्टितमं दशकं समाप्तं. ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு நிறுத்திக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं
लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरम् मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयम् नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वम् यदिह निगदितम् विश्वनाथ क्षमेथाः स्तोत्रम् चैतत् सहस्रोत्तरम् अधिकतरम् त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयम् श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतम् लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरे नमः। ॐ नमो नारायणाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणम् जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।